16வது கேள்வி, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான். பாருங்கள், ஜிவிகே ராவ் கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி. இந்த 4 கமிட்டிக்கு ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, இது எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பற்றினது. ஸோ தமிழில் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இது வந்து 1957 வந்தது. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, 3 tier சிஸ்டம்: பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத் இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது அசோக் மேத்தா கமிட்டி 1977 2 tier சிஸ்டம் வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க: ஜில்லா பரிஷத், மண்டல் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பல்சரி டாக்ஸேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அஃபிஷியலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எலெக்ஷனில் அப்படின்றது தான். மூணாவது ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. இவங்க வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜா கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டிசிசி அப்படின்ற போஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க: டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எதுக்காக அப்படின்னா வந்து ஜில்லா பரிஷத்தோட சீஃப் ஆஃபீஸராக வந்து இவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது யார் அப்படின்னா, எல்எம் சிங்வி கமிட்டி 1986. இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜா கான்ஸ்டியூஷனலாக ரெகனைஸ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலி சேஞ்ச் லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது எது அப்படின்னா வந்து 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டான ஆன்சர். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் கமிட்டிஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். 2 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஃபஸ்ட்டு, அசோக் மேத்தா கமிட்டி 2வது, ஜிவிகே ராவ் கமிட்டி 3வது, அண்ட் எல்எம் சிங்வி கமிட்டி 4வது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 2, 4, 1, 3 அப்படின்றது.